இப்போ கிரெடிட் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு மாத கிரெடிட்டு. இப்போ நம்ம திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாத கிரெடிட்டு. ஒரு ஆர்டர் செஞ்சு முடிச்சு 90 நாள் கழிச்சு தான் அவங்க செக்கு தருவாங்க. இப்போ இது இல்லைன்னா அப்போ அந்த 90 நாள் கழிச்சும் சிலர் செக்கு கொடுக்காம இருக்கும்போது நமக்கும் கேட்குறக்கு தயக்கங்கள்லாம் வரும். அப்போ நம்ம வந்து சரி நம்ம பணம் வாங்கினா சரிங்க ஒரு கண்டிஷன் அந்த மனநிலைக்கு வந்துடுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வசூல் பண்ணுறதுக்கு போகக்கூடிய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துக்குங்க. அதில் வந்து ராகு கேது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அப்போ அந்த ராகு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை பெருசு பண்ணக்கூடிய கிரகம். அந்த இடத்துல சந்திரன் போகுதுன்னா அப்போ நீங்கள் போய் வசூலுக்கு போனீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுவீங்க. அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வரும்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு துலா ராசியில் உங்களுக்கு ராகு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கோச்சாரத்தில் சந்திரன் வந்து துலா ராசிக்கு போகும்போது உங்களுக்கு இயல்பாகவே கோபங்கள் அதிகமாக வரும். அப்போ நம்ம வந்து அந்த டைமில் சரி இந்த 90 நாளை கடந்துட்டாங்க இவங்ககிட்ட பணம் கேட்கலாமான்னு நினைக்கும்போது நம்ம ஃபோன் பண்ணி பேசுனா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வாக்குவாதங்கள் ஆகி அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருசாகி அப்புறம் தான் முடிவுக்கு வரும். அப்போ நம்ம வந்து ஒரு வசூல் செய்யணும் அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம சாஃப்டான நேச்சராக கூட இருப்போம், தொழில் பாதிக்கூடாதுன்னு கூட இருப்போம். ஆனால் அந்த டைமில் அதாவது அந்த துலாத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு அந்த துலா ராசியில் சந்திரன் போகிற அன்னைக்கு போய் வசூல் பண்ணாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருங்க.